ரணில் விக்ரமசிங்கே காலத்தில் லட்சுமண் கதிர்காமர் என்ற ஒரு தமிழர் தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர்தான் உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இப்படியெல்லாம் எல்டிடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தலைவர்களை எல்லாம் குறிவைத்து கொலை செய்கிறார்கள், இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்களுக்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கிறது, இந்த இயக்கம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று உலக நாடுகளின் ஆதரவை, அரசுகளின் ஆதரவை திரட்டினார். ரணில் விக்ரமசிங்கே காலத்திலே நடந்தது. லட்சுமண் கதிர்காமர் என்கிற ஒரு தமிழர் இதை செய்தார். அந்த ஆதரவு அன்றைக்கு கிட்டியது. அதன் அடிப்படையில் தான் எல்டிடியுடைய பெயர் அதில் இணைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் உலக நாடுகள் முழுவதும் எல்டிடிக்கு தடை விதிக்கப்பட்டது. இது சர்வதேச அளவிலான ஒரு அரசியல். யுத்தம் நடக்கிற போது சிங்கள அரசு மட்டுமல்ல, அல்லது இந்திய படை மட்டுமல்ல, இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற பாகிஸ்தான் படையும் அங்கே இருக்கிறது.